லைவ் அப்டேட்டு பிக் பாஸ் வீடு வந்து போர்க்களமாக மாறிடுச்சு. அதுலேயும் இந்த ரஞ்சித் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து சௌந்தர்யா பிடிச்சி அப்படி தள்ளி விட்றாங்க. இந்த படத்தை பாருங்களேன், அப்படியே பிடிச்சி அப்படியே தள்ளி தூக்கி எறிகிறாரு. ஆனாலும் சௌந்தர்யா சும்மா இல்லையே, அவங்க ஜாக்லினோட கோட்டையை ரஞ்சித் அந்த கோட்டையை அடித்து உடச்சி எறிஞ்சிட்டாங்க. வேறு லெவல் தலைவி, வேறு லெவல் தலைவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போய் என்ன பண்ணி கிழிச்சிருவேன், என்ன தள்ளி விட்டா நாங்கள் பயந்துருவோமா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாஞ்சு திருப்பி எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, சவுண்டு எல்லார் கல்லையும் போட்டு அடித்து உடச்சி, அது ஜாக்லின் கோட்டையெல்லாம் அடித்து உடச்சி உண்மையாலுமே செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, பட் வந்து செங்கல் வருது, அதை எடுத்து முடிச்சோன்னா எல்லார் கோட்டையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா நம்ம அருண், விஷால், சௌந்தர்யா 3 பேர் என்னென்னா முத்துக்குமரனோட கோட்டையும் ஜாக்லினோட கோட்டையை வந்து அடித்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து தலைவி சவுண்டு மட்டும் ஜாக்லினோட கோட்டையை அடித்து உடைக்க, இன்னொரு பக்கம் முத்துக்குமரனை வந்து விஷால் போட்டு நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கிட்டான். ஃபஸ்ட்டு அருண் வந்து முத்துவை போட்டு முறுக்குனா, அதுக்கப்புறம் விஷால் வந்து முத்துவை போட்டு முறுக்கிட்டான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து தீபகானை போட்டு அவன் வச்சு செஞ்சுட்டான். இன்னொரு பக்கம் அன்சிதா நம்ம மஞ்சரி மேலே ஏறி உட்காந்து வேறு லெவல் சம்பவம். அதே மாதிரி ஜாக்லினை பவித்ரா வச்சு பிடிச்சிட்டாங்க. அருண் வந்து ரயானை பிடிச்சிட்டான். இப்படி எல்லாருமே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தலைவி மட்டும் சம்பவம் பண்ணுறா. தலைவி யாருமே பிடிக்கலை, பிடிக்க முடியலை. தலைவி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி வந்து அவங்க செங்கல், அவங்க பக்கத்தில் இருக்க செங்கலை எடுத்து வந்து ஜெஃப்ரிக்கு வந்து போடுறாங்க. அதேமாதிரி முத்துக்குமரன் செங்கலை கொண்டு வந்து இங்கே போடுறது, அதேமாதிரி ஜாக்லின் செங்கலை கொண்டு வந்து இந்த பக்கம் ஜெஃப்ரி பக்கம் போடுறது அப்படின்னு சொல்லி தலைவி வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டுருக்காங்க. மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்து மஞ்சரி மேலே அன்சிதா உட்காந்துருக்கு. ஆனாலும் வந்து ரஞ்சித் சார் வந்து சௌந்தர்யா பிடிங்க, அவள் பாருங்கள் சங்கலை எடுத்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ரணகலத்துலேயே அவ்வளோ தூரம் இதாக இருக்குது. முத்துக்குமரனை விஷால் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக லாக் பண்ணி அவனுக்கு காலே என்ன ஆகிப்போச்சு, அவன் போட்டு முத்துக்குமரன் அப்படியே வந்து விஷாலை அப்படியே விட்டு விஷாலேருந்து அப்படியே திமுறிக்கிட்டு வரானான். ஒன்றும் திமுறம் இல்லை, அடக்கிட்டான் விஷால். பர்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடக்கி விட்டாங்க. வேறு லெவல் தரமான சம்பவங்கள் பல நடந்திருக்கு மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.